இப்போ நம்ம மீன் வளர்க்கணும், நம்ம குட்டைங்களை ரெடி பண்ணணும்னா எப்படி? நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும், சதுரமாக எத்தனை லெவலில் இருக்குது, இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்குமா, குட்டை வெட்டினா மணி டெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சரி இத்தனை அடி 6 அடி பண்ணலாம், கிரவுண்ட் லெவல்லேருந்து எடுத்து மேலே 2 அடி போட்டு நம்மளுக்கு 4 அடி டு 5 அடி தண்ணி நிற்கிற அளவுக்கு போய்ட்டு நம்ம ஜேசிபியோ பொக்லின் வச்சியோ நம்ம அதை குட்டை வெட்டிக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் தன் நிலத்தோட விஞ்ஞானி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி தன்னோட நிலத்துல கன்வென்ஷனல் விவசாயம் பண்ணாம குளம் வெட்டி மீன் வளர்ப்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு ஊத்துக்கோட்டை நிர்மல்குமார். இவரு தன்னோட சொந்த நிலத்துல இந்த மீன் வளர்ப்பு விவசாயத்தை பண்றது மூலியமா எப்படி 40-50 லட்சத்துக்கான வருமானத்தை பாக்குறாரு. எப்படி இந்த ஒரு விவசாய நிலத்துல ஒரு குளம் வெட்டினாரு, அதே மாதிரி எங்கிருந்து மீன்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் ஃபார்மிங் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். இப்போ நம்ம மீன் வளர்ப்புறதுல நம்ம குட்டைகள் இப்போ பார்த்தோம் சார், என்னென்ன எவ்வளோ விதமான குட்டைகள் சார் எப்படி பண்ணுறது. நம்மளுக்கு வந்து நிலத்தில் வெட்டுற குட்டை இருக்குது, ஏரி குட்டை இருக்குது, ஏரியில் பஞ்சாயத்து அது போல் இதெல்லாம் குட்டைங்க இருக்குது. நம்ம அதே மாதிரி இந்த பாண்ட்லேயே வந்து நம்ம சிமெண்ட் கன்வர்ஷன் பாண்ட்ஸ் போடலாம். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணி நிற்காத இடத்துல வந்து நம்ம அந்த ஜிஎஸ்எம் அதாவது மைக்ரோ ஷீட்ஸ், ஜியோ மெம்பரேன் ஷீட்ஸ் போட்டு அது மாதிரி போட்டு பாண்ட்ஸும் பண்ணலாம். அப்புறமா நம்ம அந்த கம்பி இந்த வலை இருக்குது பார்த்திங்களா, வெல்டு மெஷ், அதை வச்சு மேலேயே சதுரமாக இருக்கிறதுலே குட்டை வெட்டாமல் இருக்கிறதுலையே அது மாதிரி டைப் ஆஃப் பாண்ட்ஸும் பண்ணலாம். அதுலேயே தண்ணி சர்க்குலேட் பண்ணுறது. நம்ம அந்த சின்ன ரவுண்டு பிளாஸ்டிக் டப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி டப்பில் போட்டு அது மாதிரி பாண்டு மாதிரி நல்லா பெருசாக பண்ணி அது மாதிரியும் கல்ச்சர் பண்ணலாம். இது போல் வந்து எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் குட்டைங்க வந்து வெட்டலாம். நிலத்தில் வெட்டுறது, திருப்பி ஏரிக்குள்ளும் வெட்டுறது, நிலத்துலேயே வந்து தண்ணி நிற்காத இடத்துல இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் போட்டு பண்ணுறது. அப்புறம் மேலே வீட்டு மெத்த மேலேயும் இல்லை அந்த ரவுண்ட் ஷீட்ஸ் போட்டு அந்த ஏரியேஷன்ஸ் வச்சு அது மாதிரி பாண்டும் ரெடி பண்ணலாம். நம்ம நார்மலாக அந்த ஷெட்டு போட்டு பயோபிளாக் அந்த மாதிரி மெத்தட் ரவுண்ட் பாண்ட்ஸ் போட்டு டப்ஸ் போட்டு பண்ணலாம். சிமெண்ட் டேங்க்ஸ் தொட்டி இந்த கம்பி போட்டு அதில் ஷீட்ஸு, இது போல் பலவிதமான டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் இருக்குது, எதில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கேற்ற தேவைகளை வந்து நம்ம சரி பண்ணிவிட்டு பண்ணுறது தான் சேஃப்டியான இருக்கும். இப்போ நம்ம பாண்ட்ஸ் எடுத்திங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து ரக்ஷா ஃபிஷ் சீட் ஃபார்ம் நர்சரி பண்ணுறோம். நாங்கள் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் வச்சுருப்போம் சார்? ஃபஸ்ட் வந்து ஸ்டாக்கிங் பாண்ட்ஸ், க்ரோயர் பாண்ட்ஸ், செல்லிங் பாண்ட்ஸ். அதாவது எல்லாமே நிலத்தில் வெட்டிக்க குட்டை தான், பட் என்னென்னா இதில் சைஸ் வந்து வித்தியாசம் வரும். ஃபஸ்ட் நம்ம வந்து முட்டை குஞ்சு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது மாதிரி போடுறோம், ஸ்டாக் பண்ணுறோம். அது மாதிரி வந்து திட்டமான ஒரு 80 சென்ட்டு 60 சென்ட்டு 80 போடுறோம். ஃபஸ்ட்டு அதில் போட்டு திருப்பி அந்த முட்டை குஞ்சு கொஞ்சம் ஒரு 10 நாள் டு 12 நாள் சைஸ் வந்தோடனே திருப்பி அதை எடுத்து க்ரோயர் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க, க்ரோயர் பாண்ட்ஸில் மாற்றுறோம். அதிலேருந்து மாற்றினோடனே திருப்பி விசம் இருக்கும். பெரிய நல்ல லெவலில் வந்து ஒரு ஏக்கர் அது போல் பெரிய டேங்க்ஸுக்கு மாற்றி அதுவும் எவ்வளோ திட்டமாக எவ்வளோ குட்டி போட்டால் போதும் அந்த குட்டைக்கு ஏற்ற மாதிரி சைஸ் குவான்டிட்டி அல்லது டென்சிட்டி போட்டு திருப்பி அதுலேருந்து எடுத்து திருப்பி திட்டமான சின்ன ஒரு 20 சென்ட்டு அது மாதிரி குட்டைங்களை மாற்றிட்டு அதுக்கப்புறமா செல்லிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம மீன் வளர்க்குறோம். சேம் இது குஞ்சு அது வந்து பெருசு, நம்ம இவ்வளோ ஏக்கரில் போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் அது பாட்டுக்கு சைஸ் வளர்ந்துட்டே இருக்கும். நல்ல பெரிய டேங்க்கில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் டேங்க்கு அது மாதிரி டேங்க்ஸில் வந்து நம்ம போட்டோமா மீன் எடுத்துடணும். அது வந்து க்ரோயிங் டைரெக்டாக வந்து வந்ததா. அதுலேயே இன்னும் எடுத்திங்கன்னா இன்னும் 10 ஏக்கரா 5 ஏக்கரா 50 ஏக்கரா 100 ஏக்கரால் கூட சொந்தமாக வெட்டி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது வந்து ஆந்திராவில் சொசைட்டி ஏரின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு 5 ஏக்கர் இருக்கும், 7 ஏக்கர், அதில் அவங்க ஷேர் பண்ணி நல்லா கலந்து பண்ணுறது. அது மாதிரி வந்து அது மாதிரி டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் பெரிய பாண்ட்ஸும் இருக்குது. நம்மளுக்கு வேண்டியது அளவுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கிற ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பாண்ட்ஸ் நல்லா வெட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் வளர்க்கணும், நம்ம குட்டைங்களை ரெடி பண்ணணும்னா எப்படி? நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கணும், சதுரமாக எத்தனை லெவலில் இருக்குது, இந்த இடத்துல வந்து தண்ணி நிற்குமா, குட்டை வெட்டினா மணி டெஸ்ட் பண்ணுறதோ அதெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி சரி இத்தனை அடி 6 அடி பண்ணலாம், கிரவுண்ட் லெவல்லேருந்து எடுத்து மேலே 2 அடி போட்டு நம்மளுக்கு 4 அடி டு 5 அடி தண்ணி நிற்கிற அளவுக்கு போய்ட்டு நம்ம ஜேசிபியோ பொக்லின் வச்சியோ நம்ம அதை குட்டை வெட்டிக்கணும். ஓப்பன் நிலத்தில் வெட்டுறது. இதே மாதிரி இப்போ நம்ம அந்த பயோஃப்ளாக் மெத்தட் போட்டோம்னா அதுக்கு சிமெண்ட் ஷெட்டோ
ரேக் ஷெட்டோ ஏதோ ஒன்று செஞ்சு ஆர்சிசி பண்ணாலும் அதுபோல் அதுக்கு ஷெட்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது வந்து அது பாண்ட் பண்ணிக்கணும். சிமெண்ட் டேங்க்ஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் ஏரியா இருக்குது, இன்டர்னல் இருக்குது, இன்டோர் இருக்குது. நம்ம இன்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்டோர் ஷெட்ஸில் அது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டேங்க்ஸ்க்கெல்லாம் மேலே வந்து கவரிங் கம்பல்சரி இருக்கணும். நம்ம இந்த ஓப்பன் மண்ணில் வெட்டுற பாண்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே வந்து கவரிங் எதுவும் தேவையில்லை. தேவைன்னா ஏதோ நெட்டு எதுனா போட்டால் போதும். அந்த கொக்கு இந்த சைடில் சின்ன கொசு வலை, ஏன்னா அந்த பாம்பு தவளைங்க வந்து உள்ளாமல் இருக்கிற பார்த்துக்கிறதுக்கும், மேலே இருந்து கொக்கு பறவைங்களோ எந்த மாதிரி இது வந்து நம்ம மீனை சாப்பிடாத அளவுக்கு அந்த மாதிரி பாண்ட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். நம்ம அதே மாதிரி சிமெண்ட் டேங்க்ஸு பண்ணோன்னா மேலே அந்த இது இல்லாமல் வராமல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் வந்து ஒரு அந்த தேவைகளுக்கு இல்லை சார் ரீசைக்கிளிங் இருக்குன்னா ரீசைக்கிளிங் எல்லாம் வந்து இன்டோரில் ஓப்பன் ஷெட்டு போட்டு அந்த மாதிரி இதில் தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அநேகமாக இந்த குளம் வெட்டுற ப்ராசஸை மட்டும் பண்ணிட்டாலே அப்போ இந்த ஃபார்மிங் சூப்பராக பண்ண முடியும் போல் இருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸை நிர்மல் குமார் கொடுக்க தயாராக இருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மீன் வளர்ப்பு பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஆப்பில் இருக்கக்கூடிய இந்த மீன் வளர்ப்பு விவசாயம் கோர்ஸை பார்த்து கற்றுக்கங்க. இப்போ வாங்க தொடர்ந்து நிர்மல் குமார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்க போகலாம். இப்போ நம்ம மீன் வளர்க்குறோம். இந்த வருஷமோட ஃபஸ்ட்டு மாசூல் நம்ம அந்த மீன் எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு சார். என்ன சார் எல்லாம் பிடிச்சாச்சு, இந்த குட்டைங்களை எப்படி சார் இது பண்ணுறது, சுத்தம் பண்ணணும், திருப்பி ஏதாவது வேணும், ஜேசிபி வச்சு பண்ணணுமா, பெரிய லெவலில் இருக்கும்போது பண்ணணுமா, அதாவது ரொம்ப அதிகமான சேர்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணி ஜேசிபியில் அந்த மேல் அழுக்கு மண் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வெக்கேட் பண்ணிவிட்டு திருப்பி உள்ள டிராக்டர் போட்டு ஏறு உழுதுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய மீன் வளர்க்குறதுக்கு பெருசாக வந்து நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை. சின்ன குட்டிங்களாக இருக்கிற ஸ்டாக்கிங் பாண்டில் மட்டும் கொஞ்சம் அது கேர்ஃபுல்லாக அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கீழேருந்து கேஸ் பொல்யூஷன்ஸ் எல்லாம் ஆகாமல் அது எதுவும் வந்து குஞ்சுங்களை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதே வந்து தண்ணி நிற்காத இடத்துல ஜியோ மெம்பரேன் ஷீட்ஸ் போட்டு பண்ணுற இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக கம்பல்சரி டெய்லி ஸ்லட்ஜ் ரிமூவர் போட்டு டெய்லி கீழே இருக்கிற அந்த மீன் போகிற வேஸ்ட் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஸ்லட்ஜ் ரிமூவர் அந்த இதை மோட்டர் போட்டு டெய்லி இந்த ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி உள்ளே இந்த பாட்டம் எல்லாம் மொத்தமே வந்து அதை க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்து கம்பல்சரி பண்ணியே ஆகணும். நீங்கள் அந்த ஷீட்ஸ் போட்டு ஜியோ மெம்பரேன் ஷீட்ஸ் போட்டு பண்ணும்போது நம்ம நேச்சுரல் பாண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மீன் கல்ச்சர் முடிஞ்சோடனே எடுத்து பண்ணிவிட்டு லைட்டாக மருந்து அடிச்சுட்டு சுண்ணாம்பு அடிச்சுட்டு கூட ரெடி பண்ணி கொஞ்சம் தண்ணி வச்சு கூட ரெடி பண்ணிவிட்டு மென்யூரிங் பண்ணிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சேறு அழுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜேசிபி அது போல் வண்டிகளை வச்சு நம்ம ரெடி பண்ணணும், மற்றபடி தேவையில்லை. இப்போ நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் மீன் பிடிச்சாச்சு, இல்லை புது பாண்டு புதுசாக குட்டை வெட்டியிருக்கோம் அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு இருக்கும்போதே புது குட்டையானா போட்டோன்னே சுண்ணாம்பு போட்டு ஃபஸ்ட்டு தெளிச்சிடணும். எல்லாமே அதில் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு போட்டால் நல்லாயிருக்கும், நல்ல பவராக இருக்கும். சுமார் ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 80 கிலோ வரைக்கும் நீங்கள் போட்டு ஃபுல்லாக கீழே எல்லாம் எல்லா இடம் தெளித்து அந்த இருக்க கிருமிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சாவடிச்சிட்டு எந்த விதமான கேஸ் பொல்யூஷனோ பாவமாக பண்ணிக்கணும். மேற்கொண்டு சாணம் வந்து டைரெக்டாக சாணத்தை அப்படியே தண்ணியில் போடாமல் அதில் ஒரு 10 கிலோ யூரியா, 10 கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட், 10 கிலோ காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் கலந்துட்டு 2 நாள் புளிக்க வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 3ஆவது நாள் உங்களுக்கு அதில் பிளாங்க்டன் ஃபார்ம் ஆகும். பிளட் பிளாங்க்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எரு திப்பில் பார்த்துருப்பீங்க, சின்னது காப்பிங்க ப்ரௌன் கலரில் புல்லுகள், அது மாதிரி புல் ஃபார்ம் ஆகிட்டு அதில் வந்து தண்ணியில் கொட்டியிருந்ததுன்னா அந்த பிளட் வார்ம்ஸ் நல்லா வந்து தண்ணியில் மேய்ஞ்சிட்டே வந்ததுன்னா அது மீனுக்கு வந்து நல்ல உணவாகும். ஃபஸ்ட் எப்போவுமே வந்து நம்ம மீன் வளர்க்குறோம் டிசைட் பண்ணியாச்சு. நம்ம அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த மண் 5 அடி 4 அடி உள்ளே இருக்கிற மண்ணும் கொஞ்சம் நம்ம எந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த தண்ணியை வந்து வாட்டர் லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் இன்னும் ஃபாஸ்ஃபேட்ஸோ இன்னும் சல்ஃபேட்ஸ் எதாவது கண்டென்ட் இருக்கா, அதனால் வந்து மீனுக்கு எதனா பாதிப்பு இருக்கான்னு ஒரு முறை நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதுக்கு தேவையான இது பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம அந்த மண்ணெல்லாம் எடுத்து தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த வாட்டரில் வந்து பிஹெச் லெவல் பார்க்கணும். பிஹெச் லெவல் மினரல்ஸ் ஜென்ரலாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் பிஹெச் லெவல் ரொம்ப அதிகமாச்சுன்னா மீன் நம்மளுக்கு சாவறதுக்கு வாய்ப்புகள் வந்துடும். சரி, எப்படி சார் பார்க்குறது? பிஹெச் லெவல் நீங்கள் பார்க்கணும்னா ஏதோ லிட்மஸ் பேப்பர் இருக்குது, லிட்மஸ் பேப்பர்லேயே கலர் காமிச்சிங்கன்னா அது எவ்வளோ லெவலில் இருக்குன்றது காட்டும். மீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி மினரல்ஸ் தண்ணியில் வந்து நம்ம போடுற தீவனம் சக்தி இருக்கா இல்லையா அதுக்கு மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் லிக்விட் கலந்த மாதிரி இது மாதிரி எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் இருக்குது அந்த லெவல் அதெல்லாம் வந்து
தண்ணி வந்து நம்ம மீனுக்கு வந்து ஒரு 4-5 அடி குறவு இல்லாமல் கொஞ்சம் பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அந்த தேவையான தண்ணி வந்து நம்ம தீவனம் அப்படியே கொடுக்கறதுனால நம்ம தண்ணி வந்து வெளியே எடுக்கிறதுனால தண்ணி அதுலேயே ஸ்டேக்னண்ட்டாக இருக்குது. திருப்பி புதுசாக தண்ணியை ஆட் பண்ணுறமே தவிர நம்ம அது விடுறோமே தவிர எடுக்க போகிறதில்லனால நம்மளுக்கு அதில் வந்து ரொம்ப பொல்யூஷன் ஆகாமல் தண்ணி கெட்டு போச்சா இல்லையான்றதுக்கு வாட்டர் pH லெவல் நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அது ஒன்றும் பெரிய செலவு ஒன்றும் இருக்காது. ஒரு லிட்மஸ் பேப்பர் 10 ரூபா 15 ரூபாயிலே கிடைக்குது. அது நீங்கள் அழகாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி இருக்கிறதா செக் பண்ணிட்டா வாட்டர் லெவல் பேலன்சிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம தண்ணி மீனுக்கு தேவையானது மெயின் தண்ணி. சார் தண்ணி வந்து சார் நீங்கள் சொன்ன மாதிரி குட்டையில் போட்டாச்சு, 4 அடி தண்ணி பிடிச்சாச்சு சார், நல்லா இருக்குது சார் தண்ணி. சரி, ஓகே, ரைட். நம்ம அப்புறம் சொன்னோம் தண்ணி நல்லா இருக்கா இல்லையான்றது வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம லேபில் எடுத்தோம். அதில் எவ்வளோ நைட்ரேட்ஸ் இருக்கா, ஃபாஸ்ஃபேட்ஸ் இருக்கா, அது போல் ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துட்டோம். அது எதனா கம்ப்ளைண்ட் இருந்தால் அவங்க அதுக்கு ஆலோசனை அவங்களே கொடுப்பாங்க. அதை நம்ம அடுத்தது வந்து இந்த pH லெவல். நார்மலாக வந்து pH லெவல் பேலன்ஸ், தண்ணி பேலன்சிங் எவ்வளோ இருக்கணும். நார்மலாக மீன் வளர்க்குறோம் பெரிய மீன் அப்படின்னா ஒரு 7லேருந்து 8.2 இல்லை 8.5 அதுக்குள்ளே போகாமல் பெருசாக நம்ம அந்த ஃபிஷ் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த வாட்டர் லெவல் பேலன்சிங் கரெக்டாக இருந்தால் நம்மளோட மீனோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏரி அது போலன்னா இயற்கை தண்ணி அதில் வந்து நமக்கு அவ்வளோ கணக்கு இருக்காது. நம்ம சொந்தமாக குட்டையில் வெட்டுற போது வந்து இந்த வாட்டர் லெவல் pH பேலன்ஸ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். 6 கீழே போடாமல் 8 தாண்டாமல் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மீன் வளர்ப்பில் குட்டை வெட்டியாச்சு. சார் அடுத்தது வேறு என்ன சார் செய்யணும்? அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு இந்த குட்டை சுற்றி 1 மீட்டர் ஹைட்டுக்கு நல்லா கொசு வலை கட்டி விட்டுறணும். தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சுண்ணாம்பெல்லாம் உள்ளே தெளிக்கிறோம் அந்த பூச்சி புழுவெல்லாம் சாகிறதுக்கு. இந்த சுத்தூரம் அந்த 1 மீட்டர் ஹைட்டுக்கு சுத்தூரம் வலை அடிக்கிறது, ஒரு கொசு வலை அடிக்கிறது நல்ல ஒரு இது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பாம்போ தவளையோ வந்து உள்ளே இறங்கிட்டு நம்ம மீனை சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு எதுவும் இல்லாமல் எந்த ஒரு இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ப்ளஸ் எந்த ஒரு சின்ன நண்டு இது போல் எந்த ஒரு இது வந்து உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லாமல் நம்மளால் இருக்கனால நமக்கு நம்மளோட மாசல் பலன் நல்லா இருக்கும். அதுக்கோசரம் வந்து நம்ம பெரிய இந்த இரும்பு போட்டு ஃபென்சிங் பண்ணணும் அது போலெல்லாம் ஒரு பெரிய இது இருக்காது. ஆஹா, எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாருல. இந்த ஒரு வீடியோவில் இந்த மீன் வளர்ப்பு விவசாயம் எப்படி பண்ணுறது, எப்படி விவசாய நிலத்தில் குளம் வெட்டுறது, மீனெல்லாம் எங்கேருந்து வாங்குறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இது பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். நீங்கள் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த மீன் வளர்ப்பு விவசாயம் கோர்ஸை டவுன்லோட் பண்ணி கற்றுக்கங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.